எஸ்சிடிசி பேருந்துகளில் யுபிஐ பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இந்த யுபிஐ பரிவர்த்தனை மூலம் பொதுமக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா அமைந்திருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. தொடர்ச்சியாக தமிழக அரசு விரைவு கழக போக்குவரத்தின் கீழ் இயக்கக்கூடிய பேருந்துகளில் இந்த யூபிசி அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக டிக்கெட் பெறும் வசதி என்பதனை கொண்டு வருவதாக சிறிது காலத்திற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தனர். யூபிஐ மூலமாக பரிவர்த்தனை செய்து டிக்கெட் பெறக்கூடிய வசதி என்பதை பொதுமக்கள் அனைவரும் பயணிகளும் வரவேற்கத்தக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் இதற்கு முன்பாகவே நடந்த சட்டப்பேரவையிலும் இது குறித்து விளக்கம் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் தற்போது இந்த யூபிஐ வசதி மூலமாக டிக்கெட் பெறக்கூடிய வசதி என்பதனை அறிமுகப்படுத்தியிருக்கின்றனர். முதற்கட்டமாக 1068 பேருந்துகளில், அதாவது அரசு விரைவு கழக போக்குவரத்து கழகங்களில் இயக்கக்கூடிய பேருந்துகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோன்று யூபிஐ வசதி மூலமாக பண பரிவர்த்தனை செய்யக்கூடியதால் பயணிகள் எந்த ஒரு சிரமமும் இன்றி மொபைல் பரிவர்த்தனை மூலமாகவே செய்யக்கூடிய திட்டம் என்பது வரவேற்கத்தக்கதாக உள்ளதாகவும் பொதுமக்களினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இதற்கு முன்பாக இருந்த வரையிலுமே கையில் பணம் கொடுத்து டிக்கெட் எடுக்கக்கூடிய முறையினை தவிர்த்துவிட்டு தற்போது இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் யூபிஐ பரிவர்த்தனை மூலம் டிக்கெட் பெறும் வசதி என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 1068 பேருந்துகளிலும் இந்த வசதி என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகாக தமிழகத்தில் இயக்கக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்துகளில் இயக்கக்கூடிய பேருந்துகளில் அனைத்து பேருந்துகளிலுமே இந்த யூபிஐ வசதி மூலம் பண பரிவர்த்தனை செய்து டிக்கெட் பெறும் வசதி என்பதும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.